வந்தாச்சு எல்லோரும் கொண்டாடுவோம். பிறந்தாச்சு பிறந்தாச்சு சந்தோஷம் பிறந்தாச்சு சேர்ந்தே பண்பாடுவோம். ஏழைகளின் திருமகனாய் பெத்லகேம் என்னும் ஊரினிலே நம்மை மீட்க மனுகுலனாய் மாட்டில் கட்டும் தொழுவத்திலே பிறந்தாரே மலர்ந்தாரே உதித்தாரே பாலன் இயேசு. பிறந்தாரே மலர்ந்தாரே உதித்தாரே பாலன் இயேசு. இது கிறிஸ்மஸ் கொண்டாட்டமே, ஏஞ்சல் டிவி கொண்டாட்டமே. இது கிறிஸ்மஸ் கொண்டாட்டமே, ஏஞ்சல் டிவி கொண்டாட்டமே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறேன். இந்த மகிழ்வான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்க உதவிய மரியா தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் எங்களுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்குகிறேன். அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் நல்ல செய்திகள் பல நடைபெறுகிறது. அந்த செய்தி உலகம் முழுவதும் மீட்படைவதற்கும் மகிழ்வோடு இருப்பதற்கும் நம்பிக்கை கொண்டிருப்பதற்கும் ஒருவர் பிறப்பார் என்று பல ஆண்டுகளாக காத்திருந்த மக்கள் பேரொளியை கண்டனர் என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். வானத்திலே விண்மீன் தோன்றியது. அந்த விண்மீனை பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் இருப்பார்கள். ஆனாலும் அந்த விண்மீன் தோன்றியவுடன் வான தூதர் பேரணி இங்கே மாட்டுக் கொட்டகையிலே இயேசு பிறந்த இடத்திற்கு வந்து நின்றது. அங்கே இறங்கியவுடன் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை, நல்ல மனதுள்ளவர்களுக்கு சமாதானம், அமைதி என்று அந்த பேரணி வாழ்த்தியது. உண்மையிலேயே அந்த பெத்லேகம் ஊரிலே மாட்டு கொட்டகையிலே இப்படி ஒரு இறை பிரசன்னம் விண்ணும் மண்ணும் இணைந்த அந்த நேரம் உலகமே மகிழ்ந்திருக்கும். அவ்வாறு வாழ்த்திய அந்த வான தூதர்கள் உடனடியாக எங்கு செல்லுகிறார்கள் என்றால், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஆடுகளை மேய்த்துவிட்டு ஒன்றாக கிடை போட்டு அதை பாதுகாத்து கொண்டு உறங்கிக் கொண்டிருந்த இடையர்களிடம் அந்த வானதூதர் செல்லுகிறார். சென்று அங்கே மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீதின் ஊரில் உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார், உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். இதுதான் இந்த உலகத்திலேயே எல்லா மக்களுக்கும் கடவுள் கொடுத்த மாபெரும் மகிழ்ச்சியான செய்தி. ஏனென்றால் உலகத்தை படைத்த கடவுள் இந்த உலகத்தை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பிய அந்த நாள் மகிழ்ச்சியின் நாள், கொண்டாட்டத்தின் நாள். இதை நாம் எப்படி கொண்டாடுகிறோம்? இந்த வேளையிலே இடையர்கள் உடனடியாக புறப்பட்டு அங்கே பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்திற்கு வருகிறார்கள். குழந்தை இயேசுவை காண்கிறார்கள். மண்டியிட்டு அவரை ஆராதித்து போற்றி புகழ்கின்றார்கள். நல்ல உள்ளம் படைத்தவர்களுக்கு, நேர்மறையான வாழ்க்கை வாழ்கின்றவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு சொல்லப்பட்ட முதல் செய்தி நற்செய்தி, வாழ்த்து செய்தி, அமைதி செய்தி. இது நமக்கும் தேவை. விண்மீனை பார்த்த ஞானிகள் பலர் உண்டு. எத்தனையோ பேர் வரலாற்றிலே
வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை படித்திருக்கிறோம். ஆனால் 3 பேர் மட்டும்தான் இயேசுவை காணக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அந்த 3 ஞானிகள் யார்? கஸ்பார், மெல்கியூர், பல்தசார். 3 பேரும் விண்மீனை பார்த்து கொண்டே பெத்லேகம் நோக்கி, மாட்டுத் தொழுவு நோக்கி வருகிறார்கள். வருகின்ற வழியிலே ஏரோதுவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. ஏனென்றால் விண்மீன் அதற்கு நேராக நிற்கின்றது. சரி, நம் விண்மீன் இங்கே நிற்கின்றதே, இந்த உலக மீட்பர் அரசர் பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்கே இருக்கிறார் என்று இந்த அரசரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே என்ற ஆவலில் அரண்மனைக்குள் நுழைகிறார்கள். அங்கே அரசனை பார்த்து, அரசே, உலகை மீட்பதற்காக ஒரு அரசர் பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்கே என்று கேட்க, அரசன் ஏரோது திடுக்கிட்டு, அரசரா? இந்த நாட்டிற்கு நான் ஒரு அரசன் இருக்க இன்னொரு அரசன் பிறப்பது எப்படி என்று கர்ஜித்து கொண்டு அங்கே அவன் முழங்குகிறான். அப்போது 3 ஞானிகளும் புரிந்து கொண்டார்கள் இவருடைய பிறப்பை இவர் விரும்பவில்லை என்று. அதனால்தான் அங்கே அவன் சூழ்ச்சியாக, நீங்கள் சென்று அவரை பார்த்து ஆராதித்து விட்டு என்னிடம் வந்து சொல்லுங்கள், நானும் வந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சூழ்ச்சியாக சொல்வதை புரிந்து கொண்டார்கள். இதை தெரிந்து கொண்ட ஞானிகள் இயேசுவை நோக்கி அங்கே விண்மீன் புறப்படுவதை பார்க்கின்றார்கள். புறப்பட்டு செல்லுகிறார்கள். இயேசுவை காண்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். காணிக்கை, தாங்கள் கொண்டு வந்த காணிக்கையை அளிக்கிறார்கள். மீண்டும் செல்லுகின்ற பொழுது அங்கே அவர்கள் அரசரிடம் செல்லாமல் வேறு வழியாக அவர்கள் வீடு திரும்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்விலே பாருங்கள், முதல் நற்செய்தி, நல்ல செய்தி, மீட்பர் பிறந்திருந்த செய்தி யாருக்கு அளிக்கப்பட்டது? காத்திருந்தவர்களுக்கு மட்டுமல்ல, நல்லவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, நல்ல மனதுள்ளவர்களுக்கு. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். விண்ணக தூதர் அணியும் இதைத்தான் நமக்கு தெரிவித்தது. நல்லவர்களுக்கு அமைதி, சமாதானம் என்று வாழ்த்திய அந்த வானத்தூதர்களும் நமக்கு கொடுத்தது அமைதியும் சமாதானம். இந்த காலகட்டத்தில் இந்த உலகத்திற்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் தேவை அமைதி, சமாதானம், உறவு, ஒற்றுமை, நம்பிக்கை. இதுதான் இன்று பஞ்சமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஏழை எளியவர்களிடம், சிறப்பாக நம்பிக்கை இழந்த மக்களிடம், தனித்து வாழ்கின்றவர்களிடம், மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று கொண்டிருந்தவர்களுக்கு, ஏன் யாராலும் பார்க்க முடியாத அளவுக்கு சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களை உரித்தாக்குவோம். இன்று பல இடங்களில் போரில் பாதிக்கப்பட்டு குழந்தைகளை இழந்தவர்கள், பெற்றோரை இழந்த குழந்தைகள், உடல் உறுப்புகளை இழந்து தவிக்கின்ற மக்கள், உறவுகளை இழந்து தவிக்கின்ற மக்கள், நிம்மதி இழந்து தவிக்கின்ற மக்கள், இவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கவும், அன்பை நம்முடைய ஜெபத்தின் வழியாக தெரிவிக்கவும் நீங்களும் நானும் முற்படுவோமாக. அந்த வானதூதனை போல எங்கு தேவை ஏற்படுகின்றதோ அங்கு நமது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டு வாழ்ந்து, இந்த கிறிஸ்மஸ் உண்மையிலேயே அன்பை அடிப்படையாக, பகிர்வை அடிப்படையாக கொண்டு, ஒற்றுமையோடும் சமாதானத்தோடும் உறவோடும் உலகம் ஒரு குடும்பம் என்பதை நிரூபித்து எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்களும் ஒருவருக்கு வாழ்த்து கூறி இந்த வாழ்த்தினுடைய அமைதியை, மகிழ்ச்சி
உள்ளத்திலும் இல்லத்திலும் பெற்றுக்கொள்ள வாழ்த்துகிறேன்.